அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் பெரிதும் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு ஆனால் பொசுக்குன்னு போயிட்ட அந்த முதல் விஷயம், ஆற்றுல மனுக்கள் மிதக்கின்றன அப்படின்னு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் வாங்கப்பட்ட மனுக்கள்லாம் வந்து அப்படியே ஆற்றுல மிதந்து நிற்குது, யாரோ கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே வந்து எதிர்கட்சிகள் சுறுசுறுப்படைந்து இதுதான் அவங்க லட்சணமா, இப்படி தான் நீங்கள் ஆட்சி நடத்துவதா, மக்கள்கிட்ட வந்து மனுவை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணுற விளம்பரத்தை கூட நீங்கள் இதில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி மனுக்கள்லாம் ஆற்றுல போட்டிங்களே அப்படி இப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா திமுகவினரை யோசிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கேருந்தோ இதுக்கு வந்து அந்த முட்டுக்கள்லாம் வருகின்றன. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக பாஜகவினர் ஆற்றுல போட்டிருப்பாங்க அப்படின்னு. அதுக்குள்ள இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து அந்த மனுக்கள்லாம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாகி விட்டது, அந்த மனுவெல்லாம் வாங்கின உடனே அதெல்லாம் உடனே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு இருப்பாங்க, இப்போ அந்த பேப்பருக்கு வேலை இல்லை, அதனால் தூக்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி என்ன பண்ணிக்கிறார், மனுவை யாரோ திருடிட்டு போட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்ததுங்க. எல்லாம் டக்கு 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 டக்குன்னு அப்படியே குயிக் டெவலப்மெண்ட்ஸ். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க. வழக்கமாக மனதை திருடி விட்டாய் அப்படின்ற வார்த்தையை தான் காதில் கேட்டிருப்போம், மனுவை திருடி விட்டார் அப்படின்னும் போது முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வழக்கம் போல் இந்த இடமாறுதல் அந்த மாதிரியான துறை ரீதியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போது என்ன சார் நடந்தது, மனுவை தூக்கி போட்டாங்களா, ஆற்றுல போட்டது நிஜம்தானா, இல்லை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால அப்படின்னா, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயம் அப்படின்னு பேசினுக்கிறீங்க? எவ்வளோதான் ஆன்லைனில் சர்வீசஸ் இருந்தாலும் ஒரு அலுவலகத்துக்கு நேராக போகாமல் ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை சர்டிஃபிகேட்டோ வாங்கிட முடியுமா? இன்றைக்கி எல்லாம் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் அப்படின்னும் போது அதுக்கு முதல் எதிர்ப்பு அரசு ஊழியர்கள்கிட்ட தான் வருது, வேற எங்கேருந்தும் கிடையாது. இப்போ இதுல இன்னும் சில பேர் என்னன்னா, இல்லைங்க அது வந்து அந்த மனுக்களின் மீதான நடவடிக்கைகள்லாம் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கும், அதனால இனிமே அது தேவையில்லை அப்படின்னு. பாருங்க, அரசு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனு எழுதி கொடுக்குறாங்க, ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னால், அதன் பேரில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பர்மனன்ட் ரெக்கார்டாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்களே போயிட்டு ஒரு வாரிசு சான்றிதழ் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க, அது கூட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் என்னதான் நீங்கள் டிஜிட்டல் மயமாக்கினாலும் கோப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும், அதில் கோத்து வைப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரு காப்பி அதில் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கணும், பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அதை அவங்க வச்சுருப்பாங்க. நாளைக்கே யாராவது வந்து ஒரு ஆர்டிஐயில் போடுறாங்க, இல்லை ஒரு கோர்ட்டு கேஸு போகுது, அப்போ யார் இஷ்யூ பண்ணாங்க, எதை பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா தஸ்தாவேஜ் அது இல்லாமல் காரியம் நடக்காது. அப்படி இருக்கச்ச மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்லாம் முட்டு கொடுத்தா என்னத்த சொல்கிறது? ஆனால் ஒரு ஐடியா யாருக்குமே தோணலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் முட்டு கொடுக்கறத விட அந்த மனு யார் கொடுத்தாங்களோ அவங்களையே விட்டு, இல்லைங்க எங்களுடைய அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நாளைக்கே திடீர்னு யாராவது வந்து ஐயா என் மனு களவாண்டதா நான் கனவு தான் கண்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்னென்னம்மா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இதில் என்னடானா கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் அப்பா என்ன அருமையாக ட்விஸ்ட் கொடுத்துக்கிறாரு அப்படின்றாங்க. இதை விடவா ஒரு ட்விஸ்ட் நீங்கள்லாம் சினிமாவில் வச்சிட போகிறீங்க? ஸோ ஆத்தோடு போனது காத்தோடு போயிடுச்சு, அவ்வளோதான். இதில் வந்து திமுகவை நீங்கள் பாராட்டியே ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க முதல்ல இறங்கி இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகள், ஊடகங்கள் இவங்கெல்லாம் அதை பண்ணிடுறாங்க. அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில் போலீஸ் வரும்ல, அந்த மாதிரி திமுக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்சிடெண்ட்டில் திமுக எதுவும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, இவங்களே எல்லாத்தையும் வந்து ஊற்றி மூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க வளமுடன். கூட்டணி தர்மம்னா சும்மாவா? தர்மம்னு ஒன்று நீங்கள் 15-10 அந்த தர்மம்லாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து நிஜமான கூட்டணி தர்மத்தை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கின்றார், அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார்.
திமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது பாருங்க, இது வரைக்கும் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இருக்கின்றன, இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு. 10 லட்சம் கோடி அப்படின்னா இந்நேரத்துக்கு தமிழகம் முழுக்க புதுசா கம்பெனி போர்டு வச்சிருக்கணும், ஆள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது மாதிரி எத்தனை கம்பெனி வந்ததுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மால் ஒன்று வந்தது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஆமாம், சமீபத்தில் பார்த்தேன், மவுண்ட் ரோடில் இந்த வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி. என்ன சார், அண்ணா சாலைன்னு பேர் மாற்றி இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்கள் என்ன இன்னும் மவுண்ட் ரோடுனே சொல்லி நிற்கிறீங்க? இப்படியெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. டைம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அண்ணா சாலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த சாலை வழியாக போயிட்டு கிண்டிலேருந்து போகும்போது ரைட் சைடில் வரும். அங்கே வந்து அந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி புது ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. வின்ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதில் கொட்டை எழுத்தில் மவுண்ட் ரோடு அப்படி தான் போட்டுக்கிறாங்க. ஒருவேளை மவுண்ட் ரோடுன்னு இருந்த காலத்துலேருந்தே அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனு போட்டு இப்போ தான் அந்த அரசு இயந்திரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதெல்லாம் ப்ராசஸ் நடந்திருக்கோ, அதனால் மவுண்ட் ரோடு பேர் வச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மவுண்ட் ரோடுன்னு தான் கொட்டை எழுத்தில் போட்டுக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. சரி, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு, இது முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா இல்லை செய்வதற்காகவா அப்படின்னு. முதல்ல ஒன்று யோசிக்கணும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஒரு சிச்சுவேஷன், இதில் என்ன முதலீடுகள் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் தட் மேட்டர், பொதுவாகவே வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்னா அது எங்கெங்கே இருக்கணும்னா, அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாடு அப்படின்னும் போது முதல்ல 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட் அதில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக இங்கே தயாரித்து நமக்கு வந்து அந்நிய செலாவணி ஈட்டி தரக்கூடிய கம்பெனிகள், இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் பாலிசி மேட்டர், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். வெளிநாட்டிலிருந்து எதையெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம ஊர்ல இல்லாததுனால அந்த மாதிரி சாமான்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், அதை இங்க நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அனாவசியமா நம்ம வெளிநாட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியது குறையுது, அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தப்படுகின்றது. ஸோ முதல்ல அந்நிய செலாவணி கிடைக்கின்றது, ரெண்டாவதுல அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லுவாங்க. ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த கேபிட்டல் இன்டென்சிவ், நிறைய முதலீடுகள், பணம் தேவைப்படுகின்ற நிறுவனங்கள், இது ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாட்டு முதலீடு அப்படின்னா அதையும் நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ அந்த கார் தொழிற்சாலைகள், இது வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் நம்பர் 1. நம்பர் 2, ஏதோ அந்த கார் கம்பெனினா இப்போ ஒரு ஹுண்டாய் கம்பெனி இருக்குது, ஃபோர்டு கம்பெனி இருக்குதா அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை சுற்றி ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் எத்தனை லட்சம் பேர்களுக்கு வந்து வேலை கிடைக்கின்றது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதை விட்டுட்டு முதல்ல மால்கள் எடுத்துப்போம். இப்போது ஒரு மால் வர்றதுனால இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற எத்தனை சின்ன சின்ன மளிகை கடைகள், நம்ம அந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு தெரியுமா? சார் அப்போ என்ன மாலே இருக்கக்கூடாதா அப்படின்னா, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இல்லாட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். வேற என்னத்தை சொல்கிறீங்க என்ன? இப்போது ஒரு மால் வருகின்றது, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வருகின்றது அப்படின்னு சொன்னால் அந்த மேல்தட்டு, அதுக்கப்புறம் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஈவன் மிடில் கிளாஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க. இவங்கெல்லாம் தான் வந்து பெரிய அளவில் வாங்குறவங்க. ஒரு மாதமான லிஸ்ட்டு போட்டு ஒரு 3 கிலோ தோரம்பருப்பு, இல்லை 4 கிலோ தோரம்பருப்பு, 2 கிலோ உளுத்தம்பருப்பு, இப்படி பல்காக வாங்கக்கூடியவர்கள். அவங்கெல்லாம் வந்து கடையில் ஏசி இருக்குது, அப்படியே ட்ராலி இருக்குது, நம்ம அப்படியே பாட்டு கேட்டிங்கன்னே ஏசியில் நடந்துக்கினே தள்ளின்னு போகலாம். அண்டு ஃப்ரீ டோர் டெலிவரி வேறு சில பேர் கொடுக்குறாங்க. அண்டு அவங்க வால்யூம் அதிகம் அப்படின்றதுனால கம்பேரிட்டிவ்லி விலையும் குறைவாக இருக்கின்றது. அது ₹1 ₹2 விலை குறையுது அப்படின்னா கூட அதுக்கு போய் வாங்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ரைட், விலை குறையுதுன்னு வாங்குறது அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அப்போது இங்கே சுற்றி இருக்கின்ற சின்ன சின்ன மளிகை கடைகளில் என்ன ஆகுது, இந்த அன்றாடங்காட்சிகள், ஏழைப்பாழைகள், அதுக்கப்புறம் லோயர் மிடில் கிளாஸ், இவங்க மட்டும்தான் அங்கே வராங்க. ஏன்னா அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக லிஸ்ட்டு போட்டு 2 கிலோ 3 கிலோ வாங்க மாட்டாங்க. 100 கிராம் 200 கிராம் பருப்பு வாங்குறவங்கலாம் நான் கண்ணால் பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கடைகளில். பாவம், ஒரு நாளைக்கு ஒரு ₹100 இருக்குது, ₹150 இருக்குது அப்படின்னா அதை வச்சு தான் காய்கறி வாங்கணும், பருப்பு வாங்கணும், புளி வாங்கணும். அன்னன்னைக்கு இருக்கிறத வச்சு கூலியை வச்சுக்கின்னு அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்போது இவங்க மட்டும்தான் இந்த சின்ன சின்ன கடைகளில், இந்த அண்ணாச்சி கடைகளில் வர்றது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள் இதெல்லாம் இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து லெட்டஸே ஒரு கடையில் வந்து ஒரு மாதத்துக்கு 10 மூட்டை தோரம்பருப்பு விற்கிறார் அப்படின்னு வச்சுப்போம், 100 கிலோ மூட்டை. அண்டு
1 கிலோக்கு 20 ரூபா லாபம் வருது அப்படின்னா 100 கிலோக்கு 2000 ரூபா, 2000 ரூபா தானே, ஆமாம் 2000 ரூபா வருது. 10 மூட்டைக்கு வந்து 20,000 ரூபா வருது. இதே மாதிரி மற்ற பருப்புகள், புளி, மிளகா இந்த மாதிரி ஐட்டங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு லாபம் வருகின்றது. இதை வச்சு தான் அவர் கடை வாடகை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த முதல் போட்டது, இந்த வட்டிக்கு கடை வாங்கி எதாவது பண்ணி தான் அதை பண்ணுறது, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இப்போ அந்த பல்க் கஸ்டமர்ஸ் 3 கிலோ 4 கிலோ அப்படி வாங்குறவங்கெல்லாம் ஒரு மால் ஆர் சூப்பர் மார்க்கெட் வந்த உடனே அண்ணாண்ட பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது அவருடைய அந்த சேல் வால்யூம் அப்படின்றது டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிடுது. 10 மூட்டை விற்கிற இடத்துல ஒரு 2 மூட்டை 3 மூட்டை, ஏன்னா அவங்க 200 கிராம் 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ இவ்வளோ தான் வாங்க போகிறாங்க. ஸோ சேல் வால்யூம் குறைஞ்சிடுதா? அப்போ என்ன ஆகும்? ப்ராஃபிட்டும் அப்படியே சர்ன்னு குறைஞ்சிரும். ஆனால் வாடகை குறையாது, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கான சம்பளம் குறையாது, அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அது குறையாது, எலக்ட்ரிசிட்டி அது குறையாது, ஒன்றா ஏறும். அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழி இல்லாமல் விலையை ஏற்றி தான் வைக்கணும், ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணணும். அதெல்லாம் யார் தலையில் விழுது? இந்த ஏழைப்பாழைங்க, இவங்க தலையில் தான் விழுது. ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி மால்களுக்கு போனோம்னாலே முதல்ல உள்ளே விடுவாங்களான்னு தெரியல, அது வேறு விஷயம், பயப்படுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம 200 கிராம் 100 கிராம்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு இதுதான் ஒரே வழி. அப்போது இவங்க கிட்ட தான் அந்த விலையேற்றம் அப்படின்றது நடக்கின்றது. இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி மால்களுக்கு வெளிநாட்டு முதலீடு வேண்டுமா? அப்படியே மால் வரணும் அப்படின்னா நம்ம ஊர்காரங்களே வச்சுட்டு போகிறாங்க, எதுக்கு ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? சரி, அடுத்தது இந்த எலக்ட்ரிக் கார்கள். ஏன் நம்ம ஊர்லேயே எலக்ட்ரிக் கார்கள் தயாரிக்கலையா? இப்போ நம்ம ஊரில் தயாரித்து உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ண போகிறோம். இப்போ சுசுகி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் டாட்டாவில் எலக்ட்ரிக் கார் இல்லையா? நம்ம மஹிந்திராவில் இல்லையா? இதெல்லாம் இந்தியன் நிறுவனங்கள், என்ன சூப்பராக தயாரித்து வைக்கிறாங்க காரு. அப்புறம் எதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை தயாரித்து இங்கே விற்கணும்? இது ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் விற்கிறதுக்கு ஏன் நம்ம ஊரில் இல்லையா எலக்ட்ரிக் காரு? எதுக்காக வெளிநாட்டிலேருந்து வியட்நாம்லேருந்து ஒருத்தன் வரணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த சவுத் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே வந்து 70ஸ்லேயே இதை வந்து ஒரு கார் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிசான், ஹோண்டா முதலிய கம்பெனிகள்லாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே தயாரித்து உலகம் முழுக்க ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. என்ன போச்சு, சீனாக்காரன் கபால்னு உள்ளே வரான். வந்த உடனே அந்த பிஒய்டியா பில்ட் யுவர் ட்ரீம் அந்த கார் கம்பெனி, அவன் வந்த உடனே லோக்கலில் யாரோடைய ஒரு டைஅப்பு அப்படின்னு சொல்லிக்கின்னு கம்பெனியை ஆரம்பிக்கிறான். டக்கு 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 டக்குன்னு எலக்ட்ரிக் காரு அப்படியே மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் அஃப்கோர்ஸ் அந்த கார்லாம் ஸ்வாங்கியாக இருக்குது, சீப்பாக இருக்குது, ஜனங்களும் ஓகே, ஏன்னா காசு குறையுது, நம்ம அதை தானே போய் வாங்க போகிறோம், எல்லாம் அங்கே போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஜாப்பனீஸ் கம்பெனியெல்லாம் வந்து இழுத்து மூட போகிறாங்க. சரி, என்ன சார் ஜப்பான் கம்பெனிக்கு பதிலாக சீனா கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் பெரிய ஆபத்து இருக்கின்றது நண்பர்களே. ஒரு இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னு சொல்லுவாங்க, நம்ம பெட்ரோல் டீசல் இன்ஜின், இந்த கார் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கார் கம்பெனி அப்படின்னா அதை நம்பி அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் தயாரித்து கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக் காரில் அப்படி கிடையாது. இப்போ புரியுதுங்களா எத்தனை பேர் வேலை வாய்ப்பை பறிக்கின்றது இந்த எலக்ட்ரிக் கார் நிறுவனங்கள் அப்படின்னு? அப்படிப்பட்ட நிறுவனத்தை வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து இறக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. டெஸ்லா வர்றதை கூட நான் வந்து ஆதரிக்கவில்லை. இனியோ அதுக்கு வந்து கண்ணாபின்னான்னு டேக்ஸ் போட்டுக்கிறாங்க, கார் விலையை விட அப்படியே 200 மடங்கு மாதிரி டேக்ஸ் போட்டுக்கிறாங்க. அதனால சந்தோஷம், காசு இருங்கவங்க கொடுத்துட்டு போங்க, அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்காவது அந்த 20 லட்சம் 27 லட்சம் டேக்ஸ் வருமானமாக வந்துட்டு போகும் அப்படின்னு. சரி, இப்போ ஐரோப்பிய நாடுகள் எடுத்துப்போம். இப்போது இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து 50% டாரிஃப் போட்டுக்கிறாருங்க. கூடவே என்ன பண்ணிக்கிறாரு, யூரோப்பியன் நேஷன்ஸை கூப்பிட்டு, இந்த பாருங்க நீங்கள் வந்து இந்தியா கிட்டேருந்து ஆயிலெலாம் வாங்கக்கூடாது, சரிங்க வாங்கலை, அதே மாதிரி நீங்களும் சாங்ஷன்ஸ் போடுங்க. இப்போ அவங்க மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கிறாங்க. ஏற்கனவே யூகே நம்மளோட வந்து அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ரொம்ப வருஷமாக பேச்சுவார்த்தை நடந்துருக்குது, இப்போ சட்டுப்புட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து டாரிஃப் வரிய போடு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் சைனீஸ் கம்பெனியெல்லாம் கொண்டாந்து அப்படியே கொட்டுறாங்க. இதற்கு மாற்றாக நம்ம இந்தியாவோட ஒரு டைஅப் வச்சுக்கணும், இங்கேருந்து அங்கே வாங்கிக்கணும், அங்கேருந்து இங்கே வாங்கிக்கணும் அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது இவர் வரிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஜெர்மனிலேருந்தோ இல்லை பிரிட்டன்லேருந்தோ இங்கே கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்? இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்க்கோ இங்கே தயாரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ ஏற்றுமதி பண்ணுறோன்னு சொன்னால் வரி வந்து நிற்கும். அப்போ கட்டுப்படி ஆகாது.
இல்லை இங்கே தயாரித்து இங்கே மட்டுமே விற்கிறதுக்கா? அது எதுக்கு நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஏற்கனவே இங்கே நம்ம தொழிற்சாலை நடத்தினுக்கிறவங்க வயிற்றுல மண் அள்ளி போடுறதுக்கா? அந்த தொழிற்சாலையெல்லாம் மூடிப்புட்டு இங்கே இருக்கிற தொழிலாளிகள் வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டா? அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று ஏற்றுமதி பண்ணுங்க, இல்லை இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இருங்க. அந்த மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரப்போகுதுன்னு தெரியல. அது சரி, 10 லட்சம் கோடிக்கு வந்ததே என்ன வந்ததுன்னு தெரியல. அப்புறம் தானே நம்ம ஜெர்மனி, யூகே. ஆனால் ஒன்று மட்டும் நம்பலாம், அதெல்லாம் சரிங்க, இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதெல்லாம் போட்டு அந்த கம்பெனியெல்லாம் இங்கே ஆரம்பிக்கிறதுக்குள்ள ட்ரம்ப் ரிட்டையர் ஆயிடுவார், வேற யாராவது வந்துடுவாங்க, வரி போயிடும். கரெக்டு. அடுத்தது தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இவர் என்ன சொல்றது, தளபதின்னு சொல்றதா இல்லை சின்ன தளபதின்னு சொல்றதா? ஏற்கனவே நம்ம முதல்வர் அவர்களை தளபதின்னு தான் சொல்லுவாங்க காலங்காலமாக. இவர் வேற புதுசாக ஒரு தளபதி அப்படின்னு வந்துகிறாரு. இந்த பகவதி, சின்ன பகவதி அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லாமான்னு தெரியல. சரி ரைட்டு, தாவேகா தலைவர் அதோட நிறுத்திப்போம். நம்ம அதில் இந்த மாதிரி வரியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பிணையம் இல்லாமல் அப்படி இப்படின்னு என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்க. கூடவே என்ன பண்ணியிருக்காரு, அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற பருத்தி முதலானவைகளுக்கு வரி விலக்கு தர வேண்டும் அப்படின்னு. அண்ணே, அவர் அண்ணன்னு சொல்கிறதா அங்கிள்னு சொல்கிறதா? இல்லை, என்னோட 2 வயசு தான் கம்மியாக அவருக்கு, அதனால் தம்பின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் கட்சி தலைவர். அண்ணே அப்படின்னு சொல்லலாம். அண்ணே, அந்த ஏற்கனவே பருத்திக்கு வரி விலக்கு கொடுத்துட்டாங்க. முதல்ல செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ டிசம்பர் வரைக்கும் அதை கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்போவுமே இது மாதிரி டிலே பண்ணின்னு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா, ஏதோ நான் தான் டிலே பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு எல்லாம் குறை சொல்லின்னுக்கிறாங்க. எனக்கு மேலே டிலேவாகிறீங்க நீங்கள். அந்த வரி நீக்கம் செய்தது கூட தெரியாமல் நீங்கள் இதுக்கு மாதிரி வரி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு லெட்டர் கொடுத்துக்கிறீங்க. சரி ரைட், விடுங்க. ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுது பார்த்தீங்களா? நான் எங்கள் தலைவர் லெட்டர் கொடுத்த உடனே வரியை நீக்கிட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ல தான் போகிறாங்க நாளைக்கு பேட்டியில். நாமளும் அதை கேட்டுக்கின்னு தலையாட்டின்னு தான் இருக்க போகிறோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.